குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலும் நாம் யாவரும் ஆலயத்திலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். நாம் யாவரும் இணைந்து திருப்பாதம் நம்பி வந்தேன் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய கிருபைக்காக நாம் ஆண்டவரிடத்திலே இறைஞ்சுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. அன்பின் பரலோக பிதாவே,
இந்த அருமையான லுத்ரன் பிரேயர் அவருக்காக ஜெபிக்கிறோம். இதை எங்கள் பேராயர் துவக்கி அனைத்து லுத்ரன் திருச்சபை மக்களும் மற்றவர்களும் கண்டு இதில் பிரயோஜனம் அடைய நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆலயங்கள் பூட்டப்பட்டு இருக்கையில் ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களும் ஒவ்வொரு இல்லங்களும் தேவ ஆலயமாக மாற நீர் இந்த காணொளியில் காண்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்தில் கிரியை செய்து உம்முடைய வல்லமையினாலே அவர்களை நிறைத்து இதை ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் ஆண்டவரை போற்றும் வண்ணமாக நமது ஞான பாடலிலே 246வது பாடலின் முதல் 3 கவிகளை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். ஞான பாடல் 246. எனது ஆத்துமமே விழி உட்கருத்தாக, மகிமையுள்ள கர்த்தாவை புகழுவாயாக. கீதங்களே என் சுரமண்டலமே போற்ற விழுத்தீர்களாக. திருநாமத்தை போற்றும் விதமாக கீர்த்தனைகளிலே 13வது பாடல் அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலில் முதல் 3 கவிகளை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். கீர்த்தனைகளிலே 13வது பாடல் அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். செயல்களெல்லாம் துதி
அன்புக்குரியவர்களே, நாம் இப்பொழுது ஒரு இடையீட்டு மன்றாட்டுக்குள்ளே நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். முதலாவது இறைவேண்டலை நம் மத்தியில் இருக்கக்கூடிய திருமதி லலிதா அம்மா அவர்கள் ஏறெடுக்க இருக்கிறார்கள். இந்த இறைவேண்டலுக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் யாவரும் கண்களை மூடி இணைந்து திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே என்ற அந்த பல்லவி மட்டும் நாம் யாவரும் இணைந்து பாருங்கள். தகுதியில்லாத எங்களை கூட கர்த்தாவே தகுதி உள்ளவர்களாய் எங்களை மாற்றி பாதத்தில் வந்து நிற்கிறதுக்கு இந்த நேரத்தை கட்டளையிட்டு கொடுத்தீரப்பா. உடைய கிருபைக்காக உடைய இரக்கத்திற்காக கொடாப்படி நன்றியப்பா. அப்பா, எங்கே என் நாமத்தை கொண்டு துதிக்கிறீர்களோ அங்கே வருவேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. என் கண்ணும் என் காதும் திறந்திருக்கு என்று சொன்னீங்களேப்பா. நான் மன இரக்கம் உள்ளவன் கிருபை உள்ளவன் என்று சொன்னீங்களேப்பா. இந்த கொரோனாவாலே கர்த்தாவே இந்த உலகம் எப்படி பாடுபட்டு கொண்டிருக்கிறது நீர் அறிந்திருக்கிறீரப்பா. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை தாழ்த்தனே. அப்பா, நீ மனம் இறங்க வேண்டும் தாழ்த்தனே. நீ மனம் இறங்க வேண்டும் தாழ்த்தனே. ஆவியானவரே, அந்த நினைவே மக்கள் உன் பாதத்தில் விழுந்து கெஞ்சும் பொழுது அந்த நாட்டை அழிக்க வேண்டும் என்று நீ தீர்மானித்த போது உன் பாதத்தில் விழுந்த போது நீ மன்னித்து கர்த்தாவே நான் மனம் இறங்குவேன் என்று சொல்லி நான் அந்த மக்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் என்று சொன்னேனே கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த உலகத்துக்காக அப்பா நீ பரிதவிக்க வேண்டும் அப்பா. பரிதவிங்கப்பா. நீ இரக்கம் உள்ளவனப்பா. நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நான் தருவேன் என்று சொன்னீங்களேப்பா. நீ பொய்யுரையாத தேவனப்பா. நீ பொய்யுரையாத தேவனப்பா. நீ மனம் இறங்குங்கப்பா. மனம் இறங்குங்கப்பா. ஆவியானவரே, மெக்கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. நாங்கள் யாருடைக்கப்பா போவோம். நீதானப்பா எங்களை படைத்தி, நீதானப்பா அந்த உலகத்தை படைத்தேன். ஒரு வார்த்தையில உலகத்தை படைத்தீரப்பா. மனுகுலத்தை உம்மது கரத்தினால் நீர் படைத்து உன்னுடைய சுவாசத்தை நீர் ஊதினேரப்பா. உன்னுடைய சுவாசம் இருக்கிற மக்களை கர்த்தாவே தொட்டு ஆசீர்வதியப்பா. உன்னுடைய கிருபை பெரியதப்பா. உன்னுடைய வல்லமை பெரியதப்பா. செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பத தேவன் அல்லவா நீர் அப்பா. நீர் அமைதியா இருந்தால் ஜனம் ஆண்டு போகணேப்பா. ஆவியானவரே, உணர்ந்து போன எலும்புகளை நீர் உயிர்ப்பித்தீரப்பா. நீர் அப்படி வல்லமை உள்ளவரப்பா. அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்டவர்கள் கூட கர்த்தாவே சுகமானார்களே தாழ்மனே. இப்படி ஆணி வாய்ந்த கரத்தை அப்பா அதிலிருந்து சிந்துகிற ஒரு துளி ரத்தம் விழுந்தால் போதுமேப்பா, மக்கள் குணமாவார்களே. அவியானவரே, நீ கிருபை செய்யப்பா. உன்னுடைய ஈர நிறந்த கண்ணை இந்த உலகத்து மேல வச்சு விடுங்கப்பா. அவியானவரே, நீ இந்த உலகத்து மேல வச்சிருந்தப்பா. இது நிமித்தம் எத்தனை ஜனங்கள் அப்பா வேலை இல்லாமல் திண்டாடுகிறார்களேப்பா. உணவில்லாமல் திண்டாடுகிறார்களேப்பா. அப்பா, பெற்றோரை இழந்து பிள்ளைகளை இழந்து தவிக்கிற மக்களை நீ மனம் இறங்கி பாருங்கப்பா. நீ இரக்கமுள்ள தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதேப்பா. அப்பா, நான் பாவத்தை நான் மன்னிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. உங்கள் பாவங்களை ஆழ்கடல நான் தூக்கி போட்டுறேன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. நான் பாவத்தை வெறுப்பேன், பாவியை நேசிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. உன் வாக்குத்தத்தை வெறுமையா வராதேப்பா. என் வாக்குத்தத்தை நிறைவேறும் என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. நீர் அப்படியே செய்யப்பா. நீங்க அப்படி செய்ய போவதற்காக சோதராண்டவரே. குணமடைந்தவர்கள் இன்னும் நன்றாக குணமடைந்திருப்பா. திருக்கரத்தில் எல்லாரையும் வைக்கிறேன் தரப்பனே. இயேசு நாமத்தில் கர்த்தாவே, துதியும் கனமும் ஐயனையும் நமக்கு ஒருவருக்கே இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டதற்காக நாம் ஆண்டவருக்கு நம்முடைய ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்துவோம்.
சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுமே. இரண்டாவது இறைவேண்டலை நம் மத்தியில் எடுக்கக்கூடிய திருமதி மார்கரெட் அம்மா அவர்களை ஏறெடுக்கும்படி நான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மக்கள் அண்டவர்மைப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் அண்டவே நீரே அவருடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படுத்ததும் செய்ய அந்த பூ கட்டுறாங்க எவ்வளவு வேதனையும் அந்த அண்ணாடிய ஆபாரம் இல்லாமல் தவிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருடைய தேவையும் ஆண்டவரை நீர் சந்தித்து கொடுங்க சப்பா. அப்படி அதே போல ஆண்டவரையே சொல்ற ஒரு கோவிலுக்குள்ள 15,000 ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாரு சப்பா. அவருடைய ஆசீர்வாதம் குடும்பத்தை ஆசீர்வாதம் ஏசப்பா. அதே போல என் தேவனையும் மாம்பாளையத்தில் ஆண்டவரே 2,000 பேருக்கு ஆண்டவரே அரிசி பருத்தி எண்ணெய் எல்லாம் கொடுத்தாருப்பா. அந்த உள்ளங்களை ஆசீர்வதிங்கிறாங்க. இதே போல ஆண்டவரை எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை மற்றவங்களுக்கு செய்யணும் அந்த எண்ண உணவை ஒவ்வொருத்தருக்கும் தூண்டி கொடுக்குறாங்க. பசியோடு மட்டையோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை நீரே அவர் மூலமா ஒரு ஆகாரம் அவங்களுக்கு கிடைக்கத்தக்க திருப்பி செய்யுங்க. ஆண்டவரை ஏழைக்கு இறங்குகிறவன் தக்கத்து கடன் கொடுக்குறான்னு சொல்லி கப்பல் வேத வசனப்படி ஒவ்வொருவருடைய தேவையும் சந்திக்கப்பட தப்பதை நீர் திரும்ப செய்ய சப்பா. இன்னும் கூட ஆண்டவரே சப்பா தப்பனே இன்னும் கூட ஆண்டவரே எத்தனையோ மக்கள் ஆண்டவரே சிறந்த ஊர்களுக்கு தன் சொந்த ஊருக்கு போறதுக்கு ஒண்ணு இல்லாதபடி போறாங்க. அவங்க ஒவ்வொருவரையும் போக்கிட்டு மக்கள் பாதுகாத்து அவங்களை ஆசீர்வதிக்க குடும்பத்தை ஆட்சி தேற்றும் ஆண்டவரே இதே ஆறுதலும் தேவனாக இருந்த சப்பா. ஆண்டவரே சிறந்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே நீரே ஆட்சி தேற்றி அவங்களை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட திரும்பி செய்கிறாங்க. தகனே ஒரு நாளும் நீ ஆண்டவரை நிறுத்தப்பட்டாலும் இப்படி ஆண்டவரை ஒவ்வொரு ஏழை மக்களையும் பாதுகாத்து ஏசப்பா. தகனே பிதாவே உள்ளம் கூட ஆண்டவரே ஏசுறத எத்தனையோ போய் ஆண்டவரே ஏசுறதா தன் வேலை இல்லாமல் ஆண்டவரே அங்கே இங்கே திரிஞ்சு ஆண்டவரை ஒன்றும் வீட்டுக்கு குடும்பத்தை நடத்த கூட ஒரு வழி இல்லாத சூழ்நிலையில் இருக்காங்க ஏசப்பா. அவங்களுக்கு தேவைகளை சந்திங்க. ஒரு விவசாயி யாரும் நிறைய கொண்டு வந்து காய்கறி கொண்டு வந்து இலவசமா கொடுத்தாரு ஏசப்பா ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே ஏசப்பா. அதே மாதிரி ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே ஏசப்பா மற்றவங்களை இவங்களை பார்த்து மற்றவங்களும் உதவி செய்ய ஆண்டவரை திரும்ப செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தேவையெல்லாம் சந்தித்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த காய்கறி கொடுத்தவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஏசுறாஜா நீர் ஆசீர்வதியும் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. தேவையெல்லாம் சந்திக்கப்பட திரும்ப செய்யுங்க ஏசப்பா. ஏசுக்கு தாழ்மொழிக்கு ஜீவனாகிறானே. என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் அறிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. மூன்றாவது இறைவேண்டலை ஏறெடுப்பதற்காக அருமையான திருமதி மிஸ்ஸஸ் சத்யவாணி அம்மா அவர்களை நான் இங்கு அன்போடு அழைக்கின்றேன். ஸ்தோத்திரமானதே ஸ்தோத்திரத்தாயே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஸ்தோத்திரிக்கிற ராஜா அன்பும் இறக்கமும் நிறைந்த எங்களுக்கு நல்ல தகப்பனே இந்த கோயில் நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நாங்கள் ஒரு சிலராய் கூடி தகப்பனை சோதனுடைய நாம மகிமைக்கென்று அநேக காரியங்களுக்காக செபிக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ ஆலயங்கள் எல்லாம் அடைபட்டு கிடக்கிற போது ஆண்டவரே நாங்கள் கூட உங்களுடைய பாதத்திலே கர்த்தாவே மன்றாடி ஆண்டவரே எங்களுடைய ஜனங்களுக்காகவும் எங்களுடைய நாட்டுக்காகவும் நாங்கள் செபிக்கத்தக்கதாக எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்தீங்களே அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிற ராஜா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நேரத்திலே கூட கர்த்தாவே தங்களுடைய ஆண்டவரே உயிரையும் பெரிதாக நினைக்காதபடி ஆஸ்பத்திரியிலே அவர்களை பணிபுரிகிற ஒவ்வொரு டாக்டர்களுக்காக கூட உங்களுடைய பொருட்கள பாதத்திலே வருவோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்களை நீங்க கண்ணுக்கு பாருங்க. தங்களுடைய வீடு இருக்கணும் ஆண்டவரே தங்களுடைய சரீரத்தை கூட அவர்கள் பாராதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்கள் ஆண்டவரே உண்மையாய் பணி செய்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டவரே கொள்ளை நோய் அவர்களை தாக்காதபடி அவர்களுக்கு நல்ல சுகம் கலந்து கொடுத்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். தங்களை என்று ஆண்டவரே அப்ப
அர்ப்பணித்திருக்கிறார்கள் கர்த்தாவே. அர்ப்பணித்து இரவும் பகலும் ஆண்டவரே இந்த பணியை செய்கிறவர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல செவிலியர் ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து இவர்கள் எல்லாரையும் அக்னி கோட்டைகளை மூடி மறைத்து ஆண்டவரே அவர்கள் முன்பாக தன்னுடைய பணியை உண்மையாய் செய்கிறார்கள். அவர்களுக்கும் சரீரத்திலே நல்ல சுகம் பலம் கொடுத்து இந்த கொள்ளை நோய் அவர்களை காக்காதபடி அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே நல்ல குணமடைந்து வீடு திரும்பத்தக்கதாக இரவும் பகலும் உழைக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ பாதுகாத்தலும், அது போல ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்தலும் ஆண்டவரே ஸ்தோத்திரமானதே. தொழிலாளர்களை கூட உடைய பொறுப்புள்ள பாதத்தை ஒப்புவைக்கிறோம். அவர்களுக்கு கூட சரீரத்தில் சுகம் பலம் கொடுத்து அவர்களையும் பாதுகாத்தல் வேண்டுமாவே துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சகலுடைய நன்மையாக ஆண்டவரே போலீஸ் அதிகாரிகள் ஆண்டவரே இரவும் பகலும் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே பசியும் பட்டினியுமாய் இருந்தாலும் கூட தன்னுடைய கடமையை செய்கிற அவர்களையும் நீங்க கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கும் எந்த விதமான பொல்லாப்பு தீங்கு நேரிடாதபடி இந்த கொள்ளை நோய் அவர்களை கொண்டாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய அக்னி கோட்டைகளை மூடி மறைத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் அனுதினமும் ஆண்டவரே எங்கள் நாட்டில் உள்ளதான தகப்பனை இப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரே போராடி செபிக்கத்தக்கதான செவ்வா ஆகினாலே நீ நிரப்ப வேண்டுமா அதை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. தகப்பனே சோதரம் இந்த நாட்டை ஆளுநரான பிரதமரையும் முதலமைச்சர்களையும் மந்திரிகளையும் கூட கர்த்தாவே நல்ல ஆலோசனை தந்து ஜனங்களை ஆண்டவரை சோத்திரம் ஆண்டவரை ஜனங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஆண்டவரை அவர்கள் நான் நல்ல முறையில் செய்யத்தக்கதாக உதவி செய்யப்பா. ஜனங்களுக்கு வர வேண்டிய ஆண்டவரை கஷ்டப்படுகிற மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை ஆண்டவரே நல்ல முறையில் செய்யத்தக்கதாக அதை மற்றவர்கள் பறித்துக் கொள்ளாதபடி என் தேவன் இறங்கி உதவி செய்ய வேண்டுமா அதை துதிக்கிறோம். சோதரிக்கிற ராஜா தகப்பனே சோத்திரம். இந்த நேரத்தையும் கூட எங்களுக்கு செவிக்க தந்ததுக்காக சோத்திரம் கர்த்தாவே. இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இதிலிருந்து நீ விடுதலை கொடுக்கிற உம்மாரை மாத்திரம்தான் முடியும். நீங்க பரமட்டாக்கரா இறங்கி இந்த வியாதி இனி யாரையும் தொடாதபடி இது முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போக என் தேவனே கிரிய செய்யும். உலக நாடுகளிலே நாங்கள் இப்படிப்பட்டதான ஆண்டவரே கொள்ளை நோய்களை ஒரு ஊர்ல ஒரு வியாதி வரும் ஆண்டவரே இந்த நோய்களிலிருந்து ஜனங்களை விலைக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். மீதியான நேரத்தை உடைய பொறுப்புள்ள பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமரன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமரன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. கடைசியாக திருச்சபைக்காக நாம் யாவரும் ஒருமனதாக நாம் ஜெபத்திலே தரித்திருப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்காக அருமையான திருமதி ரீட்டா அம்மா அவர்களை நான் இங்கு அன்போடு அழைக்கின்றேன். தகப்பனே அப்பா அந்த ஞானவேலிக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மூன்று மாறாதவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் கொஞ்சமாக ஆண்டவரை பற்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாடும் ஆண்டவரை அதிசயமாக நீ வழிநடத்தி வருகிறீர் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா. இந்த நேரத்தில் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே கடந்த ஆண்டவரே 2 மாதமாக தகப்பனே அப்பா அந்த ஆலயங்களாக கூட்டப்பட்டிருக்கிறது தகப்பனே அப்பா. நீ அறிவிராஜா கர்த்தாவே அப்பா ஆண்டவரே நாங்கள் உலக வாழ்க்கையில் என்னென்னமோ நினைத்தோம் தகப்பனே அப்பா ஆண்டவரே தகப்பனே உலகம் என்பது இவ்வளவு இவ்வளவு பெரிய உலகத்திலே நீங்கள் ஆண்டவரே என்னென்னமோ கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. மற்றவங்களோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உலகம் இதுதான் என்று எங்களுக்கு ஆண்டவரை காண்பித்திருக்கிறீர் தகப்பனே. ஆமாண்டவரே இந்த வாதை நோய் எங்களுக்கு ஆண்டவரை நல்ல ஒரு பாடத்தை கற்பித்துள்ளது தகப்பனே. ஒவ்வொருவரும் தகப்பனே ஆண்டவரை நாங்கள் அதிகமாய் நினைக்கிறோம் ராஜா. எங்கள் ஜீவன் இருப்பது தகப்பனே உங்கள் சுத்த கிருபை தகப்பனே. ஆமாண்டவரே கர்த்தாவே நீர் மாத்திரம் ஆண்டவரை அவரை வழிநடத்துகிற தகப்பனை நன்றி ராஜா. கர்த்தாவே எங்கள் திருச்சபைக்காக வருகிறோம் தகப்பனை. எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு போதக மாற்றம் ஒவ்வொருவருக்காக வருகிறோம் தகப்பனை. ஆண்டவரே எங்கெல்லாம் எங்கள் தமிழ் சுவிசேஷம் திருச்சபை இருக்கிறதோ அங்கெல்லாம் உங்கள் தெய்வீக பிரசன்னம் இருக்க வேண்டுமாய் கொடுக்கிற கர்த்தாவே. ஆமாண்டவரே கர்த்தாவே ஆலயங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு போதகரும் ஆண்டவரை தவிப்போடு இருக்கிறார்கள் ஆண்டவரை. எப்பொழுது ஆலயங்கள் திறக்கப்படும், எப்பொழுது ஆண்டவரை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் போதிப்போம் என்று ஆண்டவரை கருத்தாய் இருக்கிறார்கள் அப்பா. கர்த்தாவே ஆண்டவரே சீக்கிரமாக ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி எங்கள் பிரதமரிடமிருந்து வர நீர் கிருபை பாராட்டுங்கள் தகப்பனே.
கர்த்தாவே எங்கள் ஆலயங்கள் திறக்கப்பட்டு தகப்பனே அப்பா எங்களை போல ஆண்டவரே மக்கள் எல்லாம் ஆண்டவரே நல்ல செய்தியை கேட்கவும் தகப்பனே நாங்கள் அதிகமாய் வாஞ்சிக்கக்கூடியவர்களாகவும் நெருங்கி கிட்டி சேரக்கூடியவர்களாகவும் இருக்கிறது பாராட்டுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை தகப்பனே நல்ல போதனத்திலே நாங்கள் வளர்க்கவும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆண்டவரே நல்ல பெற்றோர்களாக நாங்கள் இருக்கவும் இருக்கிறது பாராட்டுங்க தகப்பனே. ஆண்டவரே எங்கள் திருச்சபையிலே ஆண்டவரே நிறைய பணிகள் இருக்கிறது தகப்பனே. எங்கள் பணிகளை எல்லாம் ஆண்டவருடைய கரத்துல தாழ்த்தி தருகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே அழகிய கட்டளைகளை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நல்ல இடங்களை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. திருச்சபையிலே நல்ல தலைவர்களை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் உங்களை காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. எங்கள் பிஷப்பை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆலோசனை சங்க உறுப்பினர்களை காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரை திறம்பட ஆண்டவரை தன்னுடைய செயல்களை செய்ய நிற்கிறது பாராட்டுங்கப்பா. எல்லா ஞானத்தையும் நீ கட்டளையிடுங்க தகப்பனே. காத்துக்கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான அறிவையும் ஞானத்தை கொடுங்கப்பா. எங்கள் திருச்சபையில் உள்ள பணிகளிலே தகப்பனே பிள்ளைகள் அதிகமாக வந்து சேரவும் தகப்பனே. எங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் ஆண்டவரை வேறு பள்ளிக்கு செல்லாதபடி தகப்பனே எங்கள் திருச்சபை பணிகளிலே தொடர்ந்து பணியாற்ற நிற்கிறவை பாராட்டுங்கப்பா. காத்துக் கொடுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. மாணவரே மீதான பொழுது உங்களை காத்து தாழ்த்தி தருகிறோம். நேசிக்கிற இயேசு முழுச்சபிக்கிற நல்ல பிதாவே. நாம் யாவரும் இணைந்து நம்முடைய ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுடைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் நாடுகளை மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே சுவாமி. ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜெப நேரத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய திருமறை பகுதி அது 2 நாளாகமம் 20வது அதிகாரம் வசனங்கள் 9 - 12 முடிய. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் வசனம் 9 முதல் 12 முடிய. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரே கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார் என்பது. கடவுளை உமக்கு மாற்றி வைத்தாங்க. நம்முடைய பிதாவாகிய பராபரனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சிலே உடைய அன்பின் தீயை ஊற்றியது. பற்பல மக்களை விசுவாச ஒருமைக்குள் கூட்டி சேர்க்கிற தேவரே, உங்களுடைய வசனத்தினாலே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உங்களுடைய வசனம் வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. புல் உயிரும் பூ உலர்ந்து போகும் வார்த்தையோ என்றென்றைக்கு நிலைநிற்கும் என்று சொன்னீரே. இந்த நிலையற்ற உலகத்துல உங்களுடைய நிலையான வார்த்தையின் மூலம் எங்களை நிலைப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். உங்களுடைய வசனம் எங்களை ஊக்குவிக்கிறது. உங்களுடைய வசனம் எங்களை உற்சாகப்படுத்துகிறது. உங்களுடைய வசனம் எங்களுக்கு உயிர் மீட்சியை அளிக்கிறது. இந்த உயிர்ப்பிக்கிற வசனமா எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆட்கொண்டு உயிரோட்டம் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். தாவே, உங்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான
லுத்திரன் திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி மகிழ்கிறேன். இந்த கொடிய கொள்ளை நோய் ஆகிய கொரோனா உலகம் எங்கும் பரவி ஐரோப்பிய நாடுகளிலே அநேக மக்கள் கொத்து கொத்தாக மரிக்கிற சூழலை நாம் பார்க்கிறோம். இந்த நிர்பந்தமான சூழ்நிலையில நமது பேராயர் அவர்கள் இந்த லுத்திரன் பிரேயர் அவர் என்ற இந்த காணொளி காட்சியை உண்டாக்கி இன்றைக்கு திருச்சபை மூடப்பட்ட இந்த நிலைமையில ஒவ்வொரு உள்ளங்களும் இல்லங்களும் திருச்சபையாக ஆலயங்களாக நடமாடும் ஆலயங்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொலியை பேராயர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, திருச்சபையில ஒரு மறுமலர்ச்சி வர வேண்டும். மார்ட்டின் லூத்தர் காலத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி மங்கி போனதுனாலே புத்துணர்ச்சி நாம் இன்றைக்கு பெற வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய பேராயர் அவர்கள் இந்த காணொலி திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த மிஷன் அண்ட் விஷன் கூட்டம் பேராயர் அவர்கள் டிடிஎஸ் காம்பவுண்டில் நடத்தும் பொழுது ஹோலி டிமர் சர்ச் மக்கள் அநேகர் வந்து, ஐயா நமக்காக ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்க வேண்டும் ஐயா என்று கேட்டுக்கொண்டார்கள். விசேஷமாக திரு ராபர்ட் அவர்கள் கேட்டதை நான் காலாக கேட்டேன். ஆகினால் பேராயர் அவர்கள் அதிசீக்கிரமாக இதற்கு ஒரு முடிவை உருவாக்கினார். இந்த நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில யோசேபாத் ராஜா பலவிதமான நிர்பந்தமான சூழ்நிலையில அவன் அகப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது குறிப்பாக இடுக்கண்களிலே நோக்கி கூப்பிடும் போது நமது ஆண்டவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலை இடுக்கண்களினால சூழ்நிலையில இருந்து கூப்பிடும் போது ஆண்டவர் ரட்சிக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் இக்கட்டான சூழ்நிலையில் ரட்சிக்கிறவர், இடுக்கண்களிலே நோக்கி கூப்பிடும் போது ரட்சிக்கிறவர். இரண்டாவது குறிப்பாக இக்கட்டு நேரத்தில் நாம் கூப்பிடும் போது நம்மை காப்பவர். 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், ஆபத்து நாட்களில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவாதத்தை செய்வேன் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் நாம் கூப்பிடுவதெல்லாம் நமக்கு செவி சாய்க்கிறவர். சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அவன் சொல்லி ஜெபித்தது என்ன? ஆண்டவரே, இந்த ஸ்தலத்தில் இருந்து உம்முடைய மக்கள் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு உம்முடைய செவிகள் எப்போதும் திறந்திருப்பதாக, உம்முடைய மக்கள் மீது உம்முடைய கண்கள் எப்போதும் நோக்கமாய் இருப்பதாக என்று ஜெபித்தார் அல்லவா? அந்த ஜெபம் பாரம்பரியமாக நம்முடைய தலைமுறையாக அது வழியாக வருகிற ஜெபமாய் இருக்கிறது. அன்றைக்கு முன்னோர்கள் பார்த்தார்கள், இன்றைக்கு நாம் பார்க்க தவறிவிட்டோம். ஆகினாலே இன்றைக்கு ஆலயங்கள் பூட்டப்பட்டு இருக்கிறது. மூன்றாவதாக 12ஆவது வசனம், இக்கட்டு நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று முன்னோர்கள். இப்பேற்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலையிலே எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆகவே அவன் இறுதியாக சொல்வது, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. We don't know what to do, where to go. So many people are enjoying, whereas we are suffering. பெரிய பணக்காரர்கள் எல்லாம் யார் இதற்கு தடுப்பூசி கண்டுபிடிப்பார்கள், அதை விலைக்கு வாங்கி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் என்று வல்லரசு நாடுகளில் உள்ள பெரும் பணக்காரர்கள், மல்டி மில்லியனர்கள் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிர்பந்தமான நேரத்தில் நமக்கு ஒன்றுமில்லாத ஏழைகளுக்கு ஆண்டவரை தவிர வேறு ஒரு பரிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையின் மரணத்தினாலே சிந்தின தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பை சம்பாதித்தார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வேதனைகள், வியாதிகள், நோய் நொடிகள் எல்லாவற்றையும் சிலுவையில அவர் ஆணி அடித்து அறைந்ததனாலே அதை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமை, அதை நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய கிருபை அவருக்கு மாத்திரமே உண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கிலாந்து அரண்மனையிலே இந்த
கொரோனா நோய் தாக்கி இருக்கிறது. அமெரிக்காவில அதிகமாய் தாக்கி இருக்கிறது. இத்தாலி உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியான நாடு, போப்பாண்டவர் வாழ்கிற நாடு, அங்கே தாக்கி கொத்து கொத்தாக சாகிறார்கள். புதின், ரஷ்யா அதிபர் புதின் அரண்மனையில் கொரோனா நுழைந்திருக்கிறதா? ஜெர்மன் தேசத்தில் பைனான்ஸ் மினிஸ்டர் பொருளாதார தத்தளிப்பு வரும் என்று சொல்லி தன்னை தற்கொலை செய்து கொண்டார். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார் என்றால் அவருடைய சுத்த கிருபை. சுத்த கிருபை. இந்த கிருபையை நாம் அலட்சியம் செய்யாமல் இந்த நேரத்தில் கர்த்தரிடத்தில் நெருங்குவோம், அவரை பற்றிக் கொள்வோம். அவரே கண்மலையாய் இருக்கிறார், அவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அவரே நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். அவருடைய செட்டர்களின் நிழலிலே எப்போதும் இருந்து நாம் பாதுகாப்பாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஜெப வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே, எங்கள் பேராயர் அவர்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த தருணத்தில் இந்த காணொலி வாயிலாக முழு லுத்தரன் திருச்சபையில் நாங்கள் காணத்தக்கதான ஒரு வாக்கியத்தை கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிர்பந்தமான நேரத்தில் எங்கள் இல்லங்களை திறந்து, உள்ளங்களை திறந்து, ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக, உம்மை நோக்கி கதறத்தக்கதாக, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கதறத்தக்கதாக இந்த கொரோனா என்ற கொடிய தொற்று நோய் எங்கள் மத்தியில நீர் அனுப்பியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நோய் மாத்திரம் வரவில்லை என்றால் ஆண்டவரே நாங்கள் இன்னும் நிர்விசாரமாய் இருந்திருப்போம். ஆண்டவரே, இந்த நோயின் பயத்தினாலே நாங்கள் ஒருமுகப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபையை கொடுத்தீர். ஆனாலும் கர்த்தாவே, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், மகா இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்ற வார்த்தையின்படி அப்பா, இந்த நோய் கொடூரம் பரவி இருந்தாலும் அதிகாரமாக எங்களை உடைய செட்டுகள் நிழலில் வைத்து பாதுகாக்கிறதற்காக நன்றி. எங்கள் திருச்சபை பேராயர் அவர்கள், ஆலோசனை சங்க சர்ச் கவுன்சில் செயலர் அவர்கள், ஆலோசனை சங்க சர்ச் கவுன்சில் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஆங்காங்கே செய்து வருகிற இந்த உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நிவாரண உதவிகளை பெற்றுக்கொள்கிற மக்களை ஆசீர்வதியும். இதற்கு எங்கள் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சம்பளத்திலிருந்து பணத்தை கொடுத்திருக்கிறார்கள், அவர்களை ஆசீர்வதியும். மேலை நாடுகளில் இருந்து வந்த நன்கொடைக்காக நன்றி செலுத்துகிறோம், அவர்களை ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையில அநேகர் தனிப்பட்ட முறையில் கொடுத்த நன்கொடைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், அவர்களை ஆசீர்வதியும். இதை உதவிகளை பெறுகிற மக்கள் நீரே இதை செய்தீர் என்று, நீரே கொடுத்தீர் என்று இன்னும் உம்மிடத்தில் அதிக பயபக்தி கொள்ள நீர் உதவி செய்ததும் சுவாமி. இன்னும் கர்த்தர் எங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி அமையும் சுவாமி. திருச்சபையில ஒரு எழுப்புதலை நீர் அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையில ஒரு மாபெரும் எழுப்புதல் நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் பரிசுத்தாவின் பண்டிகை ஆசரிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, நான் ஏற்கனவே ஜெபித்தது போல ஆண்டவரை உயிர்த்தெழுந்த நாள் முதற்கொண்டு 50வது நாள் வரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய தரிசனத்திற்காக, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய தரிசனத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்று மார்ட்டின் லூத்தர் ஐயர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவரே, மார்ட்டின் லூத்தர் அவர்கள் உம்முடைய சன்னிதானத்தில் பெற்ற இந்த தரிசனத்தை லூத்தரன் திருச்சபையில விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நிறைவேற்றி இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை வருவதற்கு முன்பு ஆண்டவரே நாங்கள் உம்மை கண்டு தரிசித்து ஆண்டவரே இந்த புத்து உணர்ச்சியை, எழுச்சியை எங்கள் திருச்சபை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினால் நிறைத்தருளும். வர்ணங்களை தாரும், கிருபைகளை தாரும், திறமைகளை தாரும், அநேக தாளந்துகளை தாரும். இவையெல்லாம் நாங்கள் ஒன்று சேர்ந்து திருச்சபையின் நலனுக்காக இதை உபயோகப்படுத்தி உன்னுடைய திருநாமம் மகிமைப்பட நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசித்து தனிப்பட்ட முறையில் ஜெபித்து 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 உம்மோடு கூட நாங்கள் ஒன்றித்து விட, உம்மோடு கூட ஐக்கியப்பட, மற்ற மக்களோடு கூட ஐக்கியப்பட
உம்முடைய சுவிசேஷத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மற்றவர்களுக்கு உம்மால் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தையும் சுவிசேஷத்தின் வல்லமையும் மற்றவர்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனிடத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு என்றுதான் எங்கள் கடகாருக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை மன்னித்தரும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும், ஆனால் ஆரோக்கியம் என்று ரட்சித்துக் கொள்ளும். அது என்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உமக்கே என்றென்றைக்கு உடையவரே சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருக்க காட்டவார். அவர் உமதாகியிருக்க காட்டவார். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க காட்டவார். கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன் பேரிலே கிருபையாயிருக்க காட்டவார். கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் கட்டளையிட காட்டவார். சுவாமி கிருபையாய், கிறிஸ்துவே கிருபையாய், சுவாமி கிருபையாய். ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.